Hello students, 10th max exercise 3.2 firstல third subdivision பார்க்கலாம். இதுல ரெண்டு பாலினாமியல் கொடுத்திருக்காங்க. Find the GCD னு கேட்டிருக்காங்க. சம்முக்கு போலாம். கொடுத்துருக்கிற ரெண்டு பாலினாமியலை ஒன்று எஃப்ஆஃப்எக்ஸ் ஒன்று ஜிஆஃப்எக்ஸ்னு எழுதணும். அப்படி எழுதும்போது நம்ம ஹையஸ்ட் டிகிரியாக இருக்கிறத நம்ம எஃப்ஆஃப்எக்ஸ்னு சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலினாமியல்லையும் ஹையஸ்ட் பவர் 4, அப்போ இதோட டிகிரி 4. செகண்ட் பாலினாமியல்லையும் ஹையஸ்ட் பவர் 4 இருக்குது, அப்போ டிகிரி 4. ரெண்டுமே டிகிரி சேமாக இருக்குது அப்படின்னா நம்ம அதோட கோஎஃபிஷியன்ட்டை பார்க்கணும். இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குதா, அப்போ ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் வந்து இந்த செகண்ட் பாலினாமியல் இருக்கா, அப்போ இதையே வந்து நம்ம எஃப்ஆஃப்எக்ஸ்னு எடுத்துக்கலாம். 4x power 4 plus 14x cube plus 8x square minus 8x. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுல இந்த எல்லா நம்பருமே வந்து செகண்ட் டேபிள்ல வருது. ஃபோர்த் டேபிள்ல வருமானு பார்த்தா இந்த 14 வந்து ஃபோர்த் டேபிள்ல வராது இல்லையா, அப்போ செகண்ட் டேபிள்ல வரும் எல்லா நம்பருமே. அப்போ நம்ம 2வை காமனா எடுத்துக்கலாம். அதோட எக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா டேம்லயுமே எக்ஸ் காமனா இருக்குது, அப்போ எக்ஸையும் நம்ம எடுத்துக்கலாம் காமனா. அப்போ 2x காமனா எடுத்துட்டோம்னா இங்க ஃபர்ஸ்ட் டைம்ல பாருங்க 2வை வெளியில எடுத்துக்கிறோமா, இப்போ நம்ம வெளியில எடுத்துக்கிற 2xஆல இந்த டேமை டிவைட் பண்ணி பாருங்க. ரஃபர்க்ல பண்ணி பார்த்தாலும் சரி, இல்லை மைண்ட்லயே நம்ம எழுதிக்கலாம். இங்க 2x அப்படின்னு எழுதிங்கன்னா 2 கேன்சல் ஆனா 2 2 சார் 4 வருமா. இங்க எக்ஸ் இருக்கு, இங்க எக்ஸால டிவைட் பண்ணும்போது நம்ம எக்ஸ் பவர் 4னா என்னது, எக்ஸை 4 டைம்ஸ் எழுதி மல்டிப்ளை பண்றோம். அதுல ஒரு எக்ஸை நம்ம வெளியில எடுத்துட்டோம். அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கும், எக்ஸ் 3 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகிருக்குமா, அப்ப எக்ஸ் கியூப். இது உங்களுக்கு எடுத்து எழுதுனது செக் பண்ணிக்கலாம். 2 × 2 4, எக்ஸ் × எக்ஸ் கியூப், எக்ஸ் பவர் 4 வந்திருக்குது இல்லையா. அடுத்த டைமுக்கு வாங்க, அதே மாதிரிதான் இங்க 2வை காமனா எடுத்துக்கிறோமா. அப்ப நீங்க செகண்ட் டேபிள் வேணாலும் சொல்லி பார்த்துக்கலாம். 7 2 சார் 14 வருமா, 7. இங்க வந்து எக்ஸை காமனா எடுத்துட்டோம். அப்ப மிச்சம் வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்குமா, ஏன்னா எக்ஸ் கியூப்னா எக்ஸ் × எக்ஸ் × எக்ஸ், அதுல ஒரு எக்ஸ் வெளியில எடுத்துட்டோம். அப்போ 2 எக்ஸ் இருக்கும் இல்லையா, எக்ஸ் × எக்ஸ், அப்ப எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் பிளஸ் அதே மாதிரிதான் இங்க 2வை வெளியில எடுத்துக்கிறோம். அப்போ 4 2 சார் 8 வருது, 4. நெக்ஸ்ட் எக்ஸை காமனா வெளியில எடுத்துட்டோம், அப்ப எக்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் மைனஸ் இங்க 2வை காமனா எடுத்துக்கிறோமா, அப்ப 4 2 சார் 8, எக்ஸை வெளியில எடுத்துட்டோம், அப்ப இங்க அவ்வளவுதான். இது வந்து f(x). நெக்ஸ்ட் வந்து g(x) பாருங்க, 3x power 4 plus 6x cube minus 12x square minus 24x இருக்கு. இப்போ இந்த எல்லா டேபிள்ல இருக்கிற கோஎஃபிஷியன்ட்டும் தேர்ட் டேபிள்ல வருமானு செக் பண்ணி பாருங்க. எல்லா நம்பருமே தேர்ட் டேபிள்ல வரும். அப்போ 3யை காமனா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ் எல்லா டைம்லயுமே காமனா தான் இருக்கு, அப்போ எக்ஸையும் காமனா எடுத்துக்கலாம். அப்போ 3x காமனா எடுத்துட்டோம். இப்ப பாருங்க 3யை காமனா எடுத்தாச்சு, எக்ஸ் பவர் 4ல எக்ஸை காமனா எடுத்துருக்கோம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், எக்ஸ் கியூப் இருக்கும். நெக்ஸ்ட் பிளஸ் சிம்பிள், இங்க 3யை காமனா எடுத்துருக்கோம். அப்ப 2 இருக்குமா, 3 2 சார் 2 3 சார் 6. நெக்ஸ்ட் எக்ஸை காமனா எடுத்துட்டோம், பேலன்ஸ் என்ன இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். இங்க மைனஸ், இங்க 3யை காமனா எடுத்துட்டோமா, அப்ப தேர்ட் டேபிள் சொல்லி பாருங்க எத்தனை டைம் வரும், 4 3 சார் 12 வரும், 4. இங்க எக்ஸ் ஸ்கொயர்ல எக்ஸை காமனா எடுத்துட்டோம், அப்ப ஒரு எக்ஸ் உள்ள இருக்கும். நெக்ஸ்ட் மைனஸ், இங்க தேர்ட் டேபிள் சொல்லுங்க 8 3 சார் 24, 8. எக்ஸை காமனா எடுத்துட்டோமா, அப்ப எக்ஸ் வராது. இதோட முடிஞ்சது. இப்போ இது ரெண்டுலயும் ஃபர்ஸ்ட் நம்ம காமனா எடுத்துக்கிறோம் இல்லையா, அதுக்கு நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்கணும். பாருங்க ஃபர்ஸ்ட் to find GCD of 2x, 3xக்கு GCD கண்டுபிடிக்கணும். இதுக்கு எப்படி GCD கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்பருக்கு தனியா கண்டுபிடிக்கணும், வேரியபிளுக்கு தனியா கண்டுபிடிக்கணும். 2க்கும் 3க்கும் நம்ம ஜிசிடி என்ன எப்படி போடலாம், இப்படி போட்டு பாருங்க. ரெண்டு நம்பருமே ஏதாவது ஒரு டேபிளையாவது காமனா வருமா, வராது. ஃபர்ஸ்ட் டேபிள் தவிர வேற எதுலயும் வராது. அப்ப இங்க நம்பருக்கு ஜிசிடி வந்து 1 தான், நம்ம அந்த 1ஐ எழுத தேவையே இல்லை. இப்ப வேரியபிள் பாருங்க, ரெண்டுலயுமே எக்ஸ் தான் காமனா வந்திருக்குது, அப்ப எக்ஸ் எழுதிக்கலாம். இதுல ஜிசிடி அப்படின்னா இங்க கிரேட்டஸ்ட் வருது, அப்ப லீஸ்ட் பவர் என்னன்னு பார்க்கணும். ரெண்டுமே சேம் பவர் தான், அப்போ எக்ஸ் தான். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஜிசிடி ஆஃப் 2x, 3xக்கு எக்ஸ் மட்டும் தான் ஜிசிடி வரும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இந்த பாலினாமியல் எடுத்துக்கலாம், அந்த பாலினாமியலுக்கு நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்கலாம். இதுக்கு ஜிசிடி போடும்போது ஒன்ஸ் எகைன் செக் பண்ணிக்கோங்க, டிகிரி சேமா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அதோட கோஎஃபிஷியன்ட் எது அதிகமா இருக்குதோ அதையே தான் டிவைடண்டா எடுத்துக்கணும். நீங்க காமனா எடுத்ததுக்கு அப்புறம் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. f(x)ல வந்து டிகிரி சேமா இருந்தாலும் கோஎஃபிஷியன்ட் அதிகமா இருக்குது, அப்ப இதையே நம்ம டிவைடண்டா எடுத்துக்கலாம். அதையே உள்ள எழுதிக்கோங்க. 2x³ plus 7x square plus 4x minus 4. நெக்ஸ்ட் இன்னொரு பாலினாமியலை நம்ம டிவைசரா எடுத்துக்கலாம். x³ plus 2x square minus 4x minus 8. இந்த ஃபர்ஸ்ட் காமன் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை நீங்க கன்சிடர் பண்ண வேண்டாம், நம்ம ஃபர்ஸ்டே அதுக்கு ஜிசிடி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ இதை எப்போ போலதான் டிவைடண்டோட ஃபர்ஸ்ட் டேமை டிவைசரோட ஃபர்ஸ்ட் டேமால டிவைட் பண்ணணும். அப்ப டிவைட் பண்ணும்போது x³ கேன்சல் ஆயிருமா, அப்ப 2 வருது. இந்த 2வை குவாசன்ட்ல எழுதிருங்க. இந்த குவாசன்ட்ல எழுதின 2வையும் டிவைசர் ஃபுல்லுமே நம்ம மல்டிப்ளை பண்ணணும். x³ plus 2x square minus 4x minus 8. இதை மல்டிப்ளை பண்ணுங்க.
2 into x cube 2x cube plus 2 2s are 4x square வரும். நெக்ஸ்ட் 2 4s are 8x minus 2 8s are 16. இந்த 2 எடுத்துட்டு போய் ஒவ்வொரு டைம் கூடவும் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கிறோம். அவ்வளவுதான். இப்போ இதைய எழுதுனதை இங்க எழுதிருங்க. 2x cube plus 4x square minus 8x minus 16. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சைனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அங்க ஆல்ரெடி இருக்கிற சைனுக்கு ஆப்போசிட் சைனை எழுதணும். பிளஸ் 2x cube மைனஸ் 2x cube கேன்சல் ஆயிரும். இங்க டிஃப்ரெண்ட் சைனா இருக்குது. அப்ப சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 3 வருமா? கிரேட்டர் நம்பரோட சைன் பிளஸ் அது வந்து எழுத தேவையில்லை. x ஸ்கொயர் இங்க சேம் சைனா இருக்குது. ஆட் பண்ணிட்டு அதே சைனை போட்டுக்கணும். அப்போ 12x வருது. இங்க டிஃப்ரெண்ட் சைன். அப்ப சப்ராக்ட் பண்ணுங்க. சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 12 வரும். கிரேட்டர் நம்பரோட சைன் பிளஸ். இப்போ இங்க வந்து இதோட இந்த டிவிஷனுக்கு அடுத்த டிஜிட் டேம் இறக்கிறதுக்கு இல்ல. அதனால இந்த டிவிஷன் இதோட முடிஞ்சது. ஆனா நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வந்தா தான் சம் முடியும். இங்க 0 வரல. அப்ப என்ன பண்ணலாம்? இங்க வந்து 3 காமனா எடுக்கலாமா? சோ இதைய 3 காமனா எடுத்துருங்க. எடுத்தீங்கன்னா உள்ள என்ன வரும்? இங்க 3 எடுத்துட்டோம். அப்போ மிச்சம் x ஸ்கொயர் இருக்கு. பிளஸ் இங்க 3 காமனா எடுத்துட்டோம். அப்போ 4 3s are 12 வருமா? 4x பிளஸ் இங்கேயும் 3 காமனா எடுத்துட்டோம். அப்போ 4 3s are 12. ஓகே, இந்த ரிமைண்டரை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் வந்து அடுத்த டிவிஷனுக்கு போகணும். அடுத்த டிவிஷன் போகும்போது இந்த டிவைசரா வர்றத டிவைடண்டா எடுத்துக்கணும். இந்த ரிமைண்டர் இருக்குது இல்லையா? இந்த ரிமைண்டரை டிவைசரா எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது இந்த காமன் எழுதுன இந்த 3 வந்து டிவைசரா வராது. ஃபர்ஸ்ட் டிவிஷன் போட்டோம் இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல டிவைசரா வந்ததை இங்க டிவைடண்டா எழுதியிருக்கிறோம். ரிமைண்டரை டிவைசரா எழுதியிருக்கிறோம். இப்போ அதே ப்ரொசீஜர் தான் பாருங்க. டிவைடண்டோட ஃபர்ஸ்ட் டேம் எக்ஸ் கியூப் பை டிவைசரோட ஃபர்ஸ்ட் டேமால டிவைட் பண்ணணும். இது எப்படி டிவைட் பண்ணுவீங்க? எக்ஸ் கியூப்னா என்னது? எக்ஸ் 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்றது. அதே மாதிரியே எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்றது. எக்ஸ் எக்ஸ் கேன்சல், எக்ஸ் எக்ஸ் கேன்சல். இப்போ பேலன்ஸ் எக்ஸ் வருதா? ஸோ இந்த எக்ஸால இந்த எக்ஸை நம்ம பாசிட்டிவ் பிளேஸ்ல எழுதிக்கணும். இப்ப என்ன பண்ணணும்? இந்த பாசிட்டிவ் பிளேஸ்ல எக்ஸையும் டிவைசரையும் மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 4. இதை மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும்? எக்ஸ் கியூப் வரும். பவரை ஆட் பண்ணிக்கணும். இங்கே பவர் இல்லைன்னா 1. அப்ப எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு 4x. நம்பர் 1ல மட்டும்தான் இருக்குது, எழுதிக்கலாம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு 4. அப்ப 4 இன்ட்டு எக்ஸ் நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். இப்ப நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதுனதை இங்க எழுதுங்க. எக்ஸ் கியூப் பிளஸ் 4x ஸ்கொயர் பிளஸ் 4x. இப்போ இதைய சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ண என்ன பண்ணணும்? சைனை சேஞ்ச் பண்ணிக்கணும். சேஞ்ச் பண்ணியாச்சு. பிளஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் கேன்சல் ஆயிரும். இங்க டிஃப்ரெண்ட் சைனா இருக்குதா? அப்ப சப்ராக்ட் பண்ணுங்க. சப்ராக்ட் பண்ணிட்டு 4ல இருந்து 2 சப்ராக்ட் பண்ணா 2 கிரேட்டர் நம்பரோட சைன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்க சேம் சைனா இருக்குது. அப்ப ஆட் பண்ணிட்டு அதே சைனை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க ஒரு டேம் இருக்குதா? அதையே கீழே கொண்டு வந்து எழுதிருங்க. இப்ப என்ன பண்ணணும்? அதே மாதிரிதான் இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் டேம் மைனஸ் 2x ஸ்கொயர் டிவைசரோட ஃபர்ஸ்ட் டேமால டிவைட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிருமா? அப்போ -2 இருக்கு. அந்த -2வை குவாசிண்ட் பிளேஸ்ல எழுதிருங்க. இப்ப என்ன பண்ணணும்? இந்த நம்ம எழுதின இந்த -2வை டிவைசர் கூட மல்டிப்ளை பண்ணணும். டிவைசர் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 4. இதை மல்டிப்ளை பண்ணுங்க. -2 into x ஸ்கொயர் -2x ஸ்கொயர். இங்க மல்டிப்ளை பண்ணும்போது இங்க எப்பவுமே 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு நம்பருக்கு மைனஸ் இருந்தா ஆன்சர்ல மைனஸ் வரும். அப்போ -2 4s are 8x. நெக்ஸ்ட் இங்க பிளஸ் இன்டூ மைனஸ் -2 4s are 8. இப்போ மல்டிப்ளை பண்ணுறதை இங்க எழுதிருங்க. -2x ஸ்கொயர் -8x -8. இப்போ சப்ராக்ட் பண்ணணும்னா சைனை சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ -2x square plus 2x square cancel, -8x plus 2 8x cancel, -8 plus 8 cancel. இப்போ ரிமைண்டர் 0 வந்துருச்சு. இப்போ நம்ம GCD எழுதணுமா? GCD of f of x, g of x. இதுக்கு எழுதும் போது நமக்கு ரிமைண்டர் 0 வந்திருக்கு இல்லையா? இந்த டிவிஷன்ல இருக்கிற டிவைசரை எடுத்து எழுதணும். அதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல கொடுத்திருக்கிற f of x, g of x பாருங்க. நம்ம இந்த 2 பாலினாமியலுக்கு தான் நம்ம இப்ப லாங் டிவிஷன் போட்டு GCD கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த 2x 3xக்கு நம்ம தனியா கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். 2x 3xக்கு என்ன GCD கண்டுபிடிச்சிருக்கிறோம்? x. அப்ப அதை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. x. சோ x எழுதிட்டோம். இப்போ இந்த லாஸ்ட் டிவிஷன்ல போட்டோம் இல்லையா? அந்த டிவைசர் தான் வந்து GCD-யா வரும். அதையே எழுதிருங்க. x ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 4. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.